நேத்தைக்குள்ள வீடியோ பார்ட் 2 தான் இது. நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லும்போது ஏதோ கல்யாண மண்டபத்திலே ஆர்டரை கொடுத்து மொத்த செலவும் அங்கே வச்சு பண்ணுற இந்த காலத்தில் நம்ம வீட்டு பக்கத்திலே நீட்டாக பெருகட்டி பாத்திரம் எல்லாமே எடுத்து ஊரில் உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டே காய்கறி எல்லாம் வெட்டியதுன்னு உள்ளது பழைய காலம்னு இருந்து அதே கல்ச்சர்லே தான் இன்றைக்கி எல்லாமே இங்கே காய்கறி முதற்கொண்டு எல்லாமே ஃபேமிலி இன்னொன்று பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் மட்டும் சேர்ந்து தான் அந்த ஒர்க்கை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டனுக்கு புது நன்மைக்கான செலவு தான் இங்கே வச்சு எல்லாமே நடந்துட்டு இருக்குது. காய்கறி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணது நேற்றைக்கு நைட்டு தான். இன்னைக்கு அதுக்கப்புறம் என்னென்னா மத்தியானம் சாப்பாடு போட தொடங்கிட்டாங்க. இறைச்சி எல்லாம் வச்சு சாம்பாரும் மோர் ரசம் எல்லாம் வச்சு அப்படியே ஒரு சாப்பாடு ஒரு பிடி பிடிக்கும் போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கார்டு கொடுத்துருந்த ஓரளவு உள்ள எல்லாருமே வந்திருந்தாங்க. டோட்டலியாக பார்த்தாச்சுன்னா ஒரு 1500 பேருக்கு மேலே சாப்பிட வந்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையிலையும் சாப்பாடை முடிச்சுட்டு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு தான் சுட்டித்தனமாட்டு ஜாலியாட்டே இருந்துட்டு இருந்து அவங்க என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேரும்போது அது ஒரு என்ஜாய்மெண்ட்டான வைப்பாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு மண்டபத்தில் வச்சு பண்ணும்போதுன்னா இவ்வளோ சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் இந்த மாதிரி வீட்டில் ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்கன்னா வீட்டில் வச்சு செலவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் கூட இட வசதி வீட்டில் இருந்ததுன்னா வீட்டில் வச்சே எடுத்தீங்கன்னா தான் எல்லா ஃபேமிலியும் சேர்ந்துருந்து அதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறது அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.